शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जगत्त्रयाभिघाता जिज्ञासा तदपघातके हेतु दृष्टे सापाचेन्नैकान्तात्यन्ततोभावः। அடுத்த ஸ்லோகம். திருஷ்டவதானுஸ்ரவிகः சஹ்யவிசுத்திக்ஷயாதிசேயுக்தः விபரீதஸ்ரேயான் யக்தாவ்யக்தஜ்ஞ விஜ்ஞானः. அதுக்கடுத்த ஸ்லோகம். மூலப்பிரகிருதிரவிகிருதம் மகதாத்யாः பிரகிருதிவிகிருதயः சப்த ஷோடசகஸ்து விகாரோ ந பிரகிருதிர் ந விகிருதி புருஷः ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் இவருடைய பஞ்சவிம்சதி தத்துவங்கள் 25 பதார்த்தங்கள்னு சொல்லலாம். பஞ்சவிம்சதி தத்துவங்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. அதில் விஸ்தாரமாக சொல்லலை, சங்கேபமாக சொல்கிறாங்க. மூலப்பிரகிருத்தின்னு ஒன்று, மூலப்பிரகிருதி. அதுக்கப்புறம் மகதாதிகள், மகதாத்யாக ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, மகத்தத்துவம் முதலானவ மகதாத்யாக. அந்த ஒரே வார்த்தையினால 22 23 விஷயங்களை சேர்த்திருக்கார். மகதாத்யா பிரகிருதி விகிருதய சப்தா, பிரகிருதி விகிருதய சப்தா 7. அதுக்கப்புறம் ஷோடசகஸ்து விகார ந பிரகிருதி ந விகிருதி புருஷான்னு இருக்கு. இப்போ இதில் முதல் 4 பார்க்கணும். ஒன்று மூலப்பிரகிருதி, இன்னொன்று புருஷன், இன்னொன்று மகதாதிகள், இன்னொன்று விகார. அப்படி இருக்கு அந்த ஸ்லோகத்திலிருந்து தெரியுது. மகதாத்யாக பிரகிருதி விகிருதயான், அதுக்கப்புறம் கேவலம் விகிருதயான்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் பிரகிருதியும் இல்லை விகிருதியும் இல்லைன்னு ஒன்று புருஷன். பாருங்க, மூல பிரகிருதின்னு ஒன்று ஒரு தத்துவம், இன்னொன்று பிரகிருதி விகிருதியும், பிரகிருதியுமா இருக்கு விகிருதியுமா இருக்கு, அப்பேற்பட்ட சில தத்துவங்கள். அதுக்கப்புறம் கேவலம் விகிருதியாகவே இருக்கு, அந்த மாதிரி சில தத்துவங்கள். அதுக்கப்புறம் பிரகிருதியும் இல்லை விகிருதியும் இல்லை, அப்படி ஒரு தத்துவம் புருஷன். இப்படி 4 விதமா பிரிச்சிருக்காரு. இப்போ இதில் மொத்தமாக அந்த பஞ்சவிம்சதி தத்துவங்கள் அடங்கிறது. இந்த 4 குரூப்பா பிரித்து பார்க்கும்போது பஞ்சவிம்சதி தத்துவங்கள் அதுலேயே அடங்கிறது. அதில் புருஷன் கேட்டால் யாருன்னா ஆத்மான்னு அர்த்தம், பரமாத்மா இல்லை ஜீவாத்மான்னு அர்த்தம். ஜீவாத்மாவே புருஷன் சொல்றான். அப்புறம் மூலப்பிரகிருதின்னு இருக்கு. மூலப்பிரகிருதினா இந்த மற்ற தத்துவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனால மூலப்பிரகிருதி, மூலம் சொன்னா எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா, அது பேஸா இருக்கக்கூடிய காரணம் மூலப்பிரகிருதி. ஆதாரம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதுனால மூலம், பரம மூலம் சொல்றது. அப்பேற்பட்ட மூலப்பிரகிருதி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இவருடைய சிருஷ்டி கிரமம் சொல்லுவாங்க. அது அந்த அந்த காரிகை கடைசியில் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வர்றது. பிரகிருதேர் மகான்ஸ்ததோ அகங்காரா தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகா, அப்படி ஒரு ஸ்லோகம் காரிகை வருது. பிரகிருதேர் மகான் ததா அகங்காரா தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகா தஸ்மாதபி ஷோடசகா பஞ்சபிய பஞ்சபூதானி. இப்படி ஒரு காரிகை அப்புறம் வரும். அந்த காரிகையிலும் இந்த பஞ்சவிம்சதி தத்துவங்கள் தான் சொல்றது. ஆனா சிருஷ்டி கிரமத்துல எப்படி அதனுடைய சிருஷ்டி ஆகிறது அந்த கிரமத்துல சொல்றார் அந்த காரிகையில். அதுலயும் ஆரம்பத்துல மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதியிலிருந்து பிரகிருதேர் மகான், மகான் சொன்னால் மகத்தத்துவம் ஒரு தத்துவம், அது மூலப்பிரகிருதியிலிருந்து வரக்கூடியது. பிரகிருதேர் மகான் ததா அகங்காரா, இது ஒரு அகங்காரகான்னு ஒரு தத்துவம், அது மகத்தத்துவத்திலிருந்து வந்து சேருது. அப்ப பிரகிருதேர் மகான் ததா அகங்காரா மூல பிரகிருதேர் மகாஸ்ததோஹங்காரா தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகான்னு வருது அந்த காரிகையில வருது. தஸ்மாத்னு சொன்னா அந்த அகங்காரத்தில் இருந்தது அர்த்தம். அகங்காரம் சொன்னா நம்ம லௌகிகமா எடுக்கிற மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு கர்வம் அர்த்தத்துல அகங்காரம், அந்த அர்த்தம் இல்லை இங்க. இது ஒரு தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அப்ப இந்த அகங்காரத்தில் இருந்த என்ன சொல்றது, ஷோடசகஸ்து கணம் 16 தத்வாஸ் 16 சத்துவங்கள்னு சொல்றது. தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகா, கணம் சொன்ன செட்டுன்னு அர்த்தம், சமூகம்.
எதனுடைய சமூகம்? ஷோடசக பதார்த்தானம், ஷோடசக தத்துவானாம் சமூகம். அது என்ன ஷோடசகம்னு கேட்டா 16 கணக்கு பண்ணி சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, 5 கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு 11 ஆச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், தன்மாத்திரைன்னு இருக்கு. சப்த தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரா, கந்த தன்மாத்திரா, அப்புறம் என்ன ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்தா. இந்த 5 விதமான தன்மாத்திரைகள். ரூப தன்மாத்திரைன்னு பேரு, அவ்வளவுதான். ரூப தன்மாத்திரைன்னு சொன்னா ரூபம் அர்த்தம் இல்லை, ரூப தன்மாத்திரைன்னு பேர். தன்மாத்திரைன்னு சொன்னால் அணுன்னு அர்த்தம். அணுன்னு நினைக்க வேண்டாம், அதனுடைய சூக்ஷ்ம ரூபம்னு அர்த்தம். இப்ப பஞ்ச மகாபூதங்கள் தெரியும் இல்லையா? பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய அதனுடைய சூக்ஷ்ம ரூபம்னு வச்சுக்கோங்க. பஞ்ச மகாபூதங்கள் வெளியில் தெரியுது, அதனுடைய சூக்ஷ்ம ரூபம். அதுக்கும் சூக்ஷ்மமான ஒரு காரண ரூபமா இருக்கக்கூடியது தன்மாத்திரைன்னு பேரு. அது ததேவ தன்மாத்திரம் விக்கிரகம். 5 பூதங்களும் திரவியமா வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு திரவியத்திலும் ஒவ்வொரு குணம்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து சப்தம்ங்கிறது ஆகாசத்தினுடைய ஒரு குவாலிட்டி, குணம், அவ்வளவு. இங்க சப்தம் என்கிற வார்த்தை அந்த குணம் என்கிற சென்ஸ்ல இல்லை, அதான் சொன்னேன். சூக்ஷ்ம ரூபம்னு அர்த்தம். அங்க அப்படி இல்லை, அது ஆகாசத்தினுடைய ஒரு குவாலிட்டி, அவ்வளவுதான். தர்க்க சாஸ்திரத்துல சொல்லும்போது ஸ்கைல வச்சுக்க வேண்டாம், ஸ்பேஸ் வச்சுக்கணும். ஆகாசபூதஸ்ய சூக்ஷ்ம ரூபம் சப்த தன்மாத்திரம். கேவலம் சப்தம் சொல்லக்கூடாது, சப்த தன்மாத்திரம் சொல்லணும். தன்மாத்திரம் வார்த்தை பாருங்க, ததேவ தன்மாத்திரம், ததேவா ததேவா. இன்னொன்னுடைய மிக்சிங் கிடையாது, ததேவா ஆசிட்டிஸ். அப்படி இருக்கும்போது தன்மாத்திரம் பேர். அணு இப்போ மற்றவ சொல்லுவா இல்லையா, அந்த அணுங்கிற கன்செப்ட் இவாளுக்கு கிடையாது, சூக்ஷ்ம ரூபம்னு வச்சுக்கணும். இப்படி பார்த்தால் இந்த பஞ்சபூதங்கள் இருக்காரு, அந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபத்துக்கு தான் தன்மாத்திரம்னு பேர் வச்சிருக்கோம். அது தெரியாது. இந்த 5 பூதங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அதனுடைய சூக்ஷ்ம ரூபங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள். அதுக்கப்புறம் 11 இந்திரியங்கள். இதுதான் ஷோடசகஸ்து கணா, ஷோடசகஸ்து கணா. அதுக்கப்புறம் பிரகிருதேர மகான் ததோஹங்காரம். இந்த காரியம் இல்லை, அப்புறம் வரக்கூடிய காரியம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதுவும் வியாக்கியானம் சேர்த்தே பண்ணலாம். பிரகிருதேர மகான் ததா அகங்கார தஸ்மாத் கணஷ்ச ஷோடசக தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சபியா பஞ்சபூதானி இருக்கு. அந்த ஷோடச செட் இருக்கு, அதுலேயும் அந்த கடைசியில் வரக்கூடிய 5 தன்மாத்திரைகள் இருக்கு. அந்த 5 தன்மாத்திரைகளில் இருந்து பஞ்சபூதங்கள் வருது. இப்படி இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆச்சு கணக்கு பாருங்க, திருப்பி கணக்கு பண்ணணும். மூலப்பிரகிருதி ஒரு பக்கத்துல, மூலப்பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் 2, மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் 3, அகங்காரத்திலிருந்து முன்னாடி சொன்ன அந்த ஷோடச தத்துவங்கள், அகங்காரத்திலிருந்து ஷோடச தத்துவங்கள் சொன்னால் என்ன, ஏகாதச இந்திரியங்கள் 5 தன்மாத்திரைகள், ஏகாதச இந்திரியங்களும் 5 தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, அந்தரேந்திரியம் மனசுன்னு சொல்றது உண்டு. அதனால மனசையும் இந்திரியம்னு வச்சுக்கலாம். அப்ப 11 இந்திரியங்கள், 11 இந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 தன்மாத்திரைகள். இப்போ 16 இல்லையா? அப்போ 16 + 3 17, 18, 19 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்டால் இந்த பஞ்ச தன்மாத்திரைகளிலிருந்து வரக்கூடிய 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அப்போ 19 + 5 24 எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் புருஷா ஆத்மா தனி. இப்போ 25 ஆயிடுச்சு இல்லையா? இது முதல்ல நீங்க மனசு வச்சுக்கணும். பஞ்சவிம்சதி தத்துவங்கள் சொன்னால் சாங்கிய சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய பஞ்சவிம்சதி தத்துவங்கள் என்னன்னு கேட்டால் இதுதான். அதனுடைய உற்பத்தி கிரமமும் இப்படிதான். அதுல புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உற்பத்தியே கிடையாது, புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உற்பத்தியே கிடையாது. ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை, மூல பிரகிருதிக்கும் உற்பத்தி இல்லை. அது அனாதி. மூல பிரகிருதி இல்லை, அதுக்கு உற்பத்தியே கிடையாது, உற்பத்தியே கிடையாது, அனாதின்னு சொல்றது. வியக்தம் நாம மூல பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய இந்த தத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் வியக்தம். மூல பிரகிருதி அப்ப மூல பிரகிருதி டிவைடட் டு 2 அப்படி சொல்லக்கூடாது, அப்படி இல்லை. மூலப்பிரகிருதிக்கு 2 பிரிவு கிடையாது, மூலப்பிரகிருதி ஒண்ணுதான். அப்ப மூலப்பிரகிருதி ஒண்ணுதான், ஒரே விதம் தான். cannot be to be divided. அதுக்கு காரியங்கள் இருக்கு. அது காரியங்கள் சொன்னா இது வியக்தங்கள்னு சொல்றது.
அது மகத்தத்துவம், அகங்காரா, பஞ்சதன்மாத்திரைகள் எல்லாமே அதிலிருந்து வரக்கூடிய காரியங்கள், ப்ராடக்ட்ஸ். அப்போ இதுக்கும் அதுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ மூலப்பிரகிருதி எல்லாத்துக்குமே உபாதான காரணமா இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சதன்மாத்திரங்கள், இந்திரியங்கள், பஞ்சமகாபூதங்கள் எல்லாமே வியக்தம். இப்போ அவ்வியக்தம், வியக்தம், புருஷன் இப்படி பிரிச்சு பார்க்கணும்னா அவ்வியக்தம் தான் மூலப்பிரகிருதி. இப்போ நான் என்ன பண்றேன், பஞ்சவிம்சதி தத்துவங்களை மூணா டிவைட் பண்றேன். அது பண்ணலாம். வியக்தம், அவ்வியக்தம், புருஷன், இது ஒரு டிவிஷன். பஞ்சவிம்சதி தத்துவங்களை மூணா டிவைட் பண்ணலாம். வியக்தம், அவ்வியக்தம், புருஷன். அதுல அவ்வியக்தம் சொன்னா மூலப்பிரகிருதி, வியக்தம் சொன்னால் மூலப்பிரகிருதியுடைய 22 23 காரியங்கள். மூலப்பிரகிருதியுடைய காரியங்கள் 23 விதமா இருக்கு, 23 காரியங்கள். அதுக்கப்புறம் புருஷன், புருஷன் காரியமும் இல்லை காரணமும் இல்லை, அப்படி அபிப்பிராயம். இது மூணா விபாகம் பண்றதா இருந்தா இப்படி பண்ணணும். இல்லை நான் 4ஆ விபாகம் பண்றதா இருந்தா அப்படியும் 4 விதமா டிவைட் பண்றது. அது எப்படின்னா, அது ஒரு பக்கத்துல மூலப்பிரகிருதி, அது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, அனாதியா இருக்கு, அப்படியே அப்பேற்பட்ட மூலப்பிரகிருதி. அதுக்கப்புறம் புருஷன், அது காரணமும் இல்லை காரியமும் இல்லை, அதுக்கு அது இன்னொன்னுக்கு காரணமாகவும் இல்லை, இன்னொன்னு வந்ததும் கிடையாது, ஏற்கனவே இருக்கு, அந்த மாதிரி புருஷன். நடுவில் இருக்கிற இந்த வியக்தங்கள் இருக்கு, அது 2 விதமா இருக்கிறது. அப்ப 4ஆ போச்சு. எப்படின்னா பிரகிருதி விகிருதி, கேவல விகிருதி. பிரகிருதி விகிருதி, கேவல விகிருதி, இது தெரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த காரிகைக்கு அர்த்தம் புரியும். பிரகிருதி விகிருதி, கேவல விகிருதின்னு ஒரு பிரிவு. அது எப்படின்னா பிரகிருதியாகவும் இருக்கு, விகிருதியாகவும் இருக்கு, இன்னொரு பொருளை குறித்து காரியமாகவும் இருக்கு, இன்னொன்னுக்கு காரணமாகவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியது பிரகிருதி விகிருதி. இப்போ உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள் மகத்தத்துவம் எடுத்து பாருங்க. மகத்தத்துவம் மூலப்பிரகிருதியோட விகிருதி, அகங்காரத்தினுடைய பிரகிருதி, அதனால மகத்தத்துவம் பிரகிருதி விகிருதி. அந்த மாதிரி அகங்காரமானது மகத்தத்துவத்தினுடைய விகிருதி, இந்த ஏகாதச இந்திரியங்களுடைய பிரகிருதி, ஏகாதச இந்திரியங்களுக்கும் பஞ்ச தன்மாத்திரைகளுக்கும் பிரகிருதி, அதனால அகங்காரமும் பிரகிருதி விகிருதின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. பஞ்ச மகாபூதங்கள் கேவல விகிருதி. கேவல விகிருதினா அது ஒன்றுத்துக்கும் பிரகிருதி இல்லை, பிரகிருதி இல்லை. இப்படி பிரிச்சு பார்த்தால் மூலப்பிரகிருதி, பிரகிருதி விகிருதி, கேவல விகிருதி, புருஷன், இப்படி 4 விதமா ஒரு டிவிஷன் இருக்கு. இதுதான் சொல்றார். மூலப்பிரகிருதி அவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருதய சப்தா ஷோடசகஸ்து விகார சப்த பிரகிருதி விகிருதயா. சொன்னா எதெல்லாம் சப்த பிரகிருதி விகிருதிகள் சொன்னால் பிரகிருதியாகவும் இருக்கு, விகிருதியாகவும் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பிரகிருதி விகிருதி. அதுதான் கொஞ்சம் கவனிக்கணும். மற்றபடி எல்லாம் கரெக்டா இருக்கு, சந்தேகமே வராது. மூலப்பிரகிருதினா கேவலம் பிரகிருதி. பிரகிருதி விகிருதின்னு சொன்னால் பிரகிருதியமாகவும் இருக்கு, விகிருதியமாகவும் இருக்கு, அப்படி இருக்கக்கூடியது. அது எதெல்லாம் சப்தான்னு சொல்றோம். 7 எண்ணம் இருக்கு. அது எது? மகத்தத்துவம், அகங்காரா, பஞ்சதன்மாத்திராணி. மகத்தத்துவம், அகங்காரா, பஞ்சதன்மாத்திராணி ஏதாக பிரகிருதி விகிருதயா. கதம் உச்சதே பிரகிருதி விகிருதி இது? பிரகிருதிரபி பவதி, விகிருதிரபி பவதி. अतः प्रकृति विकृति कथम इत्युक्ते महत्तत्वं मूलप्रकृतेः विकृतिः भवति, अहङ्कारस्य प्रकृतिः भवति, तस्मात् महत्तत्वं प्रकृति विकृतिः. एवमेव अहङ्कारतत्वमपि प्रकृति विकृतिः. कथम इत्युक्ते महत्तत्वस्य विकृतिः भवति, पञ्चतन्मात्राणां प्रकृतिः भवति, तस्मात् महत्तत्वमपि प्रकृति विकृतिः. एवं पञ्चतन्मात्राण्यपि प्रकृति विकृतयः भवन्ति. कुतः इत्युक्ते पंचतन्मात्राणि महत्तत्व अहंकारात् जायमानानि, अहंकारस्य विकृतयः भवन्ति. एवं पंचमहाभूतानां प्रकृतयः भवन्ति. அதனால பஞ்சதன்மாத்திரங்கள் பிரகிருதி விகிருதிகள் சொல்றது. இது நீங்க கொஞ்சம் திருப்பி அதை அனுசந்தானம் பண்ணி எழுதி வச்சுக்கணும். இன்னொன்னுக்கு காரியம், இன்னொன்னுக்கு காரணம் தான். சிம்பிள் தான், விஷயம் கடினமா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இன்னொன்னுக்கு காரணமா இருக்கு, இன்னொன்னுக்கு காரியமா இருக்கு. அப்படி பிரகிருதி விகிருதியா நினைச்சுக்க வேண்டிய தத்துவங்கள் 7. அதுக்கப்புறம் விகிருதி. விகிருதி சொன்னா கேவல விகிருதி. அப்படின்னா பஞ்ச மகாபூதங்கள் கேவல விகிருதி. பஞ்ச மகாபூதங்கள் இருந்து இன்னொரு தத்துவம் உண்டாகவில்லை. பஞ்ச மகாபூதங்களோட தத்துவங்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல இருக்கிறது உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது இல்லாம தத்துவங்களை நம்ம கணக்கு பண்றது இல்லை. இப்ப தத்துவங்களுக்குள்ள பிரகிருதி விகிருதி பாவத்தை நிரூபணம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா பஞ்சமகாபூதங்கள் கேவல விகிருதின்னு எப்படி சொல்ல முடியும் கேள்வி வரும். பஞ்சமகாபூதங்கள் கேவல விகிருதின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
கேவலம் காரணம் இல்லை, இன்னொன்றுக்கு காரணம் இல்லைன்னு அர்த்தம். கேவலம் காரியமா இருக்கு, ஓன்லி ப்ராடக்ட், காஸ் இல்லை, காஸ் கிடையாது, ப்ராடக்ட் மட்டும்தான். அப்ப இந்த உலகம் அத்தனையும் பஞ்சமகாபூதங்களுடைய காரியம் தானே. பஞ்சமகாபூதங்களுடைய மிக்சிங் மூலமா இத்தனை உலகங்கள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வெளியில் தெரியக்கூடியது எல்லாமே பஞ்சமகாபூதங்களிலிருந்து வந்தது தான். அப்படி இருக்கும்போது பஞ்சமகாபூதங்கள் கேவலம் காரணம் மட்டும்தான், காரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல, காரியம் மட்டும்தான் காரணம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் கேட்டா சொல்லணும், அது வாஸ்தவம் தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ எப்படி கணக்கு பண்றாங்கன்னா தத்துவங்களுக்குள்ள நிரூபணம் பண்றான். பஞ்சவிம்சதி தத்துவங்களுக்குள்ள இன்னொரு தத்துவம் பஞ்சமகாபூதத்திலிருந்து வரக்கூடிய தத்துவம் கிடையாது. அது அர்த்தம். வெளியில் பதார்த்தங்கள் இப்போ கடம் இருக்கு, படம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, இது ஒன்றும் தத்துவத்தில் சேர்க்கல, அது வெளியில் தெரியக்கூடிய பதார்த்தங்கள். இந்த தத்துவம் சொல்லும்போது அதனுடைய வெளியில் தெரியக்கூடிய அத்தனை பதார்த்தங்களுடையும் சூக்ஷ்ம ரூபத்தை தத்துவம் சொல்லுது. வெளியில தெரியக்கூடிய கடபடாதி வஸ்துக்கள் தத்துவங்களுக்குள்ள சேர்க்கல. அப்படி பார்த்தால் தத்துவங்களுக்குள்ள கணக்கு பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அதுக்கு காரணமா பஞ்சமகாபூதங்கள் இல்லை. பஞ்சமகாபூதங்கள் இருந்து வரக்கூடிய இன்னொரு தத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். கடம் பஞ்சமகாபூதத்து பிருத்திவியிலிருந்து வந்ததுதான், ஆனா கடம் தத்துவம் இல்லை. கடமோ படமோ வஸ்துக்கள் வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களும் தத்துவத்தில் சேர்க்கணும். அந்த தத்துவங்களுக்குள்ள கேவலம் காரியமாகவே இருக்கக்கூடிய தத்துவம் இன்னொரு தத்துவத்துக்கு காரணமா இல்லை. அதனால கேவலம் காரியம் காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. காரணம் நாஸ்தி இது வச்சது. கேவலம் காரியமே காரணம், அசியாவே காரணம், இன்னொன்றுக்கு காரணம் இல்லை. இதுதான் இப்ப இந்த காரியிலிருந்து கிடைக்கிறது. மூல பிரகிருதி அவிகிருதின்னு அர்த்தம் சொல்றேன். இப்போ விஷயம் ஆச்சு, அன்வயம் சொல்லணும். மூல பிரகிருதி அவிகிருதின்னு மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருதய சப்த ஷோடசக விகார ந பிரகிருதி ந விகிருதி புருஷ. இப்படி பதச்சேதம். மூல பிரகிருதி அவிகிருதி சொன்னால் மூல பிரகிருதி விகிருதி கிடையாது, கேவலம் காரணம். இப்ப தத்துவங்களுக்குள்ளே பார்க்கணும். தத்துவங்களுக்குள்ள மூல பிரகிருதியை பார்த்தா எப்படி இருக்காது, கேவலம் காரணமாகவே இருக்கு, காரியமா இல்லை. இன்னொரு பதார்த்தத்திலிருந்து வந்தது கிடையாது, அனாதியா இருக்கிறதுனால. அப்புறம் மகதாத்தியாக பிரகிருதி விகிருதையாக, நான் ஏற்கனவே சொன்னேன், மகதாதிகள் எல்லாமே பிரகிருதி விகிருதிகள். பிரகிருதியாகவும் இருக்கு, விகிருதியாகவும் இருக்கு, எப்பேற்பட்டது. அப்புறம் ஷோடசகான்னு சொன்ன ஷோடச பதார்த்தங்கள், அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏகாதச இந்திரியங்கள் பிளஸ் பஞ்ச தன்மாத்திரைகள் தான் ஷோடச பதார்த்தங்கள். ஷோடசகஸ்து விகாரா. அதுக்கப்புறம் ந பிரகிருதி ந விகிருதி. புருஷன் என்கிறவர் பிரகிருதியும் இல்லை விகிருதியும் இல்லை, அசங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆத்மா தனி. புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்குவந்தவதுபயோரபி சம்யோகஸ்தத்கிருத சர்க்கா ஒரு காரிகை வரும். மூலப்பிரகிருதிக்கு புருஷனே தேவைப்படுறது, புருஷனுக்கு மூலப்பிரகிருதியே தேவைப்படுறது. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு, அது இருக்கு. அப்ப அதுவும் இவாளுடைய கன்செப்ட் தான். அதனால சிருஷ்டி வரணும்னால் இந்த மூலப்பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் சம்பந்தம் இருக்கணும், இல்லைன்னா சிருஷ்டி வராது. அதனால சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சம்பந்தம் உண்டு. மகத்தத்துவம் என்கிற ரூபத்தில் ஒரு பரிணாமம் ஏற்படுறது. பரிணாமம்னா இப்போ ஒரு மண்ணு கடமா மாறுறது பாருங்க. ஒரு மண்ணு இப்படி குழைச்சி ஒரு பானையா மாற்றும் பொழுது அந்த மண்ணுக்கு பரிணாமங்கள் ஏற்படுறது இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சரே மாறி போறது இல்லையா, சுரூபத்தினுடைய விகாதம் வருது, சுரூபமே வேற மாறி போறது இல்லையா. அதனுடைய மிருத்துங்கிறது முத்தா இருந்தா கூட ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. இப்போ அந்த மாதிரி ஸ்வரூபத்துக்கே வித்தியாசம் வரும்பொழுது பரிணாமம்னு பேர், பரிணாமம். அப்ப மூல பிரகிருதி பரிணாமி காரணமா இருக்கு உலகத்துக்கு, புருஷன் காரணமா இல்லைன்னு சொன்னா பிரகிருதியா இல்லை, இப்ப பரிணாமி காரணம் இல்லைன்னு. இப்போ ஒரு காரியத்தை குறித்து ஏகசிய காரியசிய காரணானி காணி விசாரம் பண்ணும்போது கடம் ஒரு காரியம் இருக்கு, அதுக்கு மண்ணு காரணமா இருக்கு, அது கடத்தை பண்ற குலாலன் கும்பகாரன் அவனும் காரணமா இருக்கு. ஆனால் இவன் எப்படி காரணமா இருக்குன்னு சொன்னால் அவனே கடமா மாறுறது இல்லை, ஆனா மண்ணு கடமா மாறுறது. இவன் கடத்தை பண்றான், ஆனா அவனே கடமா மாறுறதா. அப்ப நிமித்த காரணம் சொல்றது இல்லையா, நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா. அது உபாதான காரணம் சொன்னா என்ன அர்த்தம்,
எந்த ஒரு காரணம் சுயமாகவே காரியமா மாறுறதோ அது உபாதான காரணம். மண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணு வந்து சுயமா தன்னுடைய சுரூபத்தை மாத்தி கட ரூபத்தில் நிற்கிறது. கடமாகவே மாறுறது இந்த மண்ணுங்கிறது, கடமா மாறுறது, சுயமா தன்னுடைய சுரூபம் கட ரூபத்தில் மாறுறது இல்லையா? அந்த விதமா எந்த காரணம் இருக்கோ அதுக்கு உபாதான காரணம்னு பேர். உலாலன் வந்து கடமா மாறுறதா, அவன் அதுக்கு வியஸ்தம் பண்றான், ஏற்பாடு பண்றான், ஆனா காரணமா இருக்கு. அந்த மாதிரி புருஷா காரணம். ஆனா இந்த காரணம் இல்லையே, பிரகிருதி நாஸ்தின்னு சொல்றாரு இல்லையான்னு கேட்டா, எப்படி அந்த அச்சேதன பிரதானம் எப்படி காரணமோ, மூல பிரகிருதி எப்படி காரணமோ அப்படி இல்லைன்னு அர்த்தம். உபாதான காரணம் நாஸ்தின்னு அர்த்தம். ந பிரகிருதி. இந்த பிரகிருதிங்கிற வார்த்தை வந்து உபாதான காரணம் என்ற அர்த்தத்துல பிரசித்தமா இருக்கும். நிமித்த காரணத்தை பிரகிருத்தின்னு சொல்றது இல்லை. இதனுடைய பிரகிருதி என்னன்னு கேட்டா அதனுடைய உபாதான காரணம் என்ன, இந்த கேள்வி. அப்படிதான் இப்போ இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கேன், எதனால பண்ணியிருக்கிறது கேட்கறது இல்லையா? எது அதனுடைய பிரகிருதி என்ன? பிரகிருதி திரவியம் சொல்லுவோம். பிரகிருதி திரவியம்னா அதுக்கு காரணமா, அது என்ன சொல்றது, அதனுடைய சுரூபத்திலேயே சேர்ந்து நின்று காரணமா இருக்கக்கூடிய வஸ்து, அதுக்கு உபாதான காரணம்னு பேர். அந்த வித்தியாசம் புரியுறது இல்லையா? உபாதான காரணமும் நிமித்த காரணம். அதனால புருஷன் வந்து பிரபஞ்சத்துக்கு, புருஷன்னா ஆத்மா நிமித்த காரணமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிமித்த காரணமா தான் இருக்கு, ஆனா உபாதான காரணம் இல்லை. அதனால ந பிரகிருதி ந விகிருதின்னு சொன்னா காரியமும் கிடையாது. காரியமும் இல்லை காரணமும் இல்லை தான் அர்த்தம். ஆனா காரணம் இல்லைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உபாதான காரணம் இல்லைன்னு அர்த்தம். இது உபாதான காரணம் கிடையாது, நிமித்த காரணமா இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஏன்னா காரிகையிலே மேற்கொண்டு வருது புருஷன் வந்து நிமித்த காரணம். புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்கு அந்தவது உபயோகரபி சம்யோகா தத் கிருத வர்க்கஹான்னு காரிகை வரும். அதுலதான் சிருஷ்டியை பத்தி சொல்றது. அதுக்கு அடுத்த போல காரிகை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். மூல பிரகிருதேர் மகான்ஸ்ததோ அகங்காரः தஸ்மாத் கணஷ்ட ஷோடசகः தஸ்மாதபி ஷோடசகாத் பஞ்சபிய பஞ்சபூதானி. சிருஷ்டிக்கு காரணத்தை சொல்லி எப்படி சிருஷ்டி வந்ததுன்னு சொல்றது அந்த காரிகை. முடிக்கிறேன்.